ஹாய் ஹலோ ஐ எம் டாக்டர் நாராயணசாமி. இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லெஃப்ட் சைடு ஓவரிலிருந்து எக் வந்தால் கேர்ள் பேபி பிறக்குமா, இல்லை ரைட் சைடு ஓவரிலிருந்து வந்தால் மேல் பேபி பிறக்குமா சார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இன்னும் அந்த காலம் முதல் இப்போ வரைக்கும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை அவங்க கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு, பெண் குழந்தை பிறந்தால் பெண்கள் தான் காரணம் என்று நினைச்சிட்டு பெண்களை மட்டும்தான் குறை கூறி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் குழந்தையின் பாலினம் ஆண்களை பொறுத்தே தான் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த கமெண்ட்ல எக் ரிலீஸ் ஆகக்கூடிய சைடை வச்சு தான் ஜெண்டரை கேட்டிருப்பீங்க. ஆனால் பொதுவாக பெண்களுக்கு ரைட் சைட்லோ லெஃப்ட் சைட்லேயோ லெஃப்ட் சைடு ஓவர்லேயோ எக் ரிலீஸ் ஆகும். ஆனால் இது எக்ஸ் குரோமோசோம் தான் கொண்டிருக்கும். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு தான் உயிரணுக்களில் எக்ஸ்ஒய் குரோமோசோம் இருக்கும். எக்ஸ் குரோமோசோமில் உள்ள உயிரணு எக்கை துளைத்து கருவுரை செய்தால் பெண் குழந்தையும், ஒய் குரோமோசோம்கள் உள்ள உயிரணு எக்கை துளைத்து கருவுரை செய்தால் ஆண் குழந்தையும் பிறக்கும். இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா எக்ஸ் குரோமோசோம் எக்ஸோட இருந்துச்சுன்னா பெண் குழந்தையும், எக்ஸ் ஒய்யோட இணைஞ்சிச்சுன்னா ஆண் குழந்தையும் பிறக்கும். குழந்தையின் பாலினம் முழுக்க 100% ஆண்கள் பொறுத்து தான் அமைகிறது. ரைட் சைடு ஓவரியோ இல்லை லெஃப்ட் சைடு ஓவரியோ எந்த பக்கம் கருமுட்டை இருந்தாலும் ஆண்களின் உயிரணுக்கள் உள்ள குரோமோசோம்கள் பொறுத்து தான் குழந்தை பிறக்கும். ஆணோ இல்லை பெண்ணோ குழந்தை பிறக்கும்.